ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஹேஷ் மேப் ஹேஷ் செட்டோட சீரீஸில் லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லீட் கோட்க்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே, இதுதான் லீட் கோட். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் லீட் கோடில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரஃபாக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பாருங்கள். ஓகே, அது புரிய ட்ரை பண்ணுங்கள். மேபி ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த இன்புட் அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பாருங்கள். தென் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக என்ன மீனிங்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இந்த கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்னால் கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேவா, கண்டினியூஸாக இருக்கிறது தான் லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 4. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் கண்டினியூஸாக இருக்கா, அப்போ இது ஒரு கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ். அப்புறம் 101 102 103. இப்போ இதுவும் கண்டினியூஸாக இருக்குது. இப்போ இது ஒரு கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ். அப்போ இது ரெண்டுமே ஒரு கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் கைஸ். ஓகேவா, இது மாதிரி கன்சிக்யூட்டிவாக இருக்கல எதோட லென்த்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த லென்த்தை தான் நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவங்களோட ரெக்குயர்மெண்ட். தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்டா இவன் நேற்று இன்று நாளைன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா எக்ஸ்டர்டே டுடே டுமாரோன்றது கன்சிக்யூட்டிவ் டேஸ், அதனால தான் வச்சுருக்கேன். சரியா, நம்ம கொடுத்துருக்க இன்புட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. 3 இன்புட், அதோட அவுட்புட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் எத்தனை சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், அந்த சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் என்னவா இருக்க முடியும், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 100 தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. 100க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னது? 99. 100க்கு அப்புறம் 101. அது இந்த சீக்வன்ஸில் இருக்கா? இல்லை. அப்போ 100 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட்டு 4க்கு முன்னாடி இருக்க நம்பர் 3 இருக்குது. தென் பின்னாடி இருக்க நம்பர் 5 இல்லை. ஸோ 4ன்றது ஒரு லாஸ்ட் நம்பர். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க வேணாம். நெக்ஸ்ட்டு 200 பாருங்கள். அப்போ 200க்கு முன்னாடி பின்னாடி 2 நம்பருமே அவைலபிளாக இல்லை. அப்போ 200ன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. தென் 1க்கு முன்னாடி 0 இல்லை. நெக்ஸ்ட் 1க்கு அப்புறம் என்ன இருக்குது? 2ன்ற நம்பர் இருக்குது, 3 இருக்குது, தென் 4 இருக்குது. அப்போ 1 2 3 4 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு 1 2 3 3 சீக்வன்ஸ் இருக்குது. 3 சீக்வன்ஸோட லென்த் என்னது? இதோட லென்த் 1, இதோட லென்த் 1, இதோட லென்த் 4. இதில் எது மேக்ஸிமம் லென்த் இருக்குது? இந்த 4 தான். அப்போ திஸ் இஸ் அவர் அவுட்புட். ஓகேவா, இதுதான் நமக்கு வேணும் அவங்களுக்கு சொல்யூஷனாக. இப்போ நம்ம இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் லாஜிக் பார்க்க போகிறோம், ஹேஷ் செட் யூஸ் பண்ணி. ஓகேவா, இதே லாஜிக் தான், இது சூடோ கோட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஜிக் தான் ஜாவா, C++, பைத்தான் எல்லாத்துலேயும் நீங்கள் கோடை அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு இந்த சீக்வன்ஸாக இருக்குன்னா அந்த சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னவா இருக்க முடியும் அப்படி அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறமேட்டு இருக்கிற எலமெண்ட்ஸை நான் கண்டுபிடிச்சி லென்த் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, இதான் சிம்பிள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு எனக்கு நம்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதை நான் ஒரு செட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, தென் m = 0ன்னு போட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறனால. தென் அந்த எலமெண்ட் சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டான்னு செக் பண்ணுறேன். அது சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இல்லைன்னா நான் அடுத்த லென்த் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு போகவே போகிறதில்ல. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் எப்படி அது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுவேன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் செட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எலமெண்ட் தான் சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் 100 எடுத்துக்கோங்க. 100க்கு முன்னாடி நம்பர் என்னது? 99. அது நம்ம செட்டில் இருக்கா? இல்லை. அப்போ இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 4 எடுத்துக்கோங்க. 4க்கு முன்னாடி எலமெண்ட் என்னது? 3. 3 செட்டில் இருக்குது. அப்போ திஸ் cannot be a ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா, இதுதான் கான்செப்ட், இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு ஐட்ரேஷன்ஸாக பண்ணி பார்க்கலாம் இந்த சூடோ கூட வச்சு. ஓகே, ஒரு ட்ரை ரன் மாதிரி. ஃபஸ்ட்டு 100 n = 100ன்னு எடுத்துக்கிறேன். 100க்கு முன்னாடி நம்பர் இருக்கா நம்ம செட்டில்? இல்லை. ஸோ இதோட லென்த் நான் இப்போதைக்கு 1ன்னு வச்சுக்கிறேன். தென் இதுக்கு அடுத்து இருக்க நம்பர்ஸ் நான் ஐட்ரேட் பண்ணி பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு n+1 என்னது? 101. 101 நம்ம செட்டில் இருக்கா? இல்லை. 100ன்றதுக்கு லென்த் என்னது? 1. இந்த சீக்வன்ஸோட லென்த் 1 தான். அடுத்து n = 4. இது நம்மளோட செக்கிங்க்கே வராது. ஏன்னா nன்றது சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு நம்பராக இருக்க போகிறதில்ல, விட்டுருங்க. அடுத்து n = 200. 200 ஆமாம், இது ஒரு சீக்வன்ஸோட ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் நம்ம செட்டில் இல்லை. தென் வைல் லூப்புக்குள்ளே போகும்போது அதுக்கு அடுத்தடுத்த நம்பரும் இல்லாதனால இப்போ இந்த 200ன்னு ரன் பண்ணதில் நமக்கு மேக்ஸிமம் லென்த் 1 தான் கிடைக்கும். அடுத்து 1
இந்த 1 இருக்குது பாருங்கள், இந்த 1 எடுத்துக்கோங்க. n ஈக்குவல் டு 1. 1 வந்து ஒரு சீக்வன்ஸோட ஃபஸ்ட் எலமெண்ட்டாக செக் பண்ணுறோம். 1 மைனஸ் 1 என்னது? 0. 0 வந்து நம்ம செட்டில் வந்து இல்லை. ஸோ அப்போ இது வந்து நம்ம சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து வைல் லூப்புக்குள்ளே போய் அடுத்தடுத்த நம்பர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். n ஈக்குவல் டு 1 இருக்குது. ஓகேவா? n ப்ளஸ் 1 என்னது? இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்ம செட்டில் இருக்கா? எஸ், 2 வந்து நம்ம செட்டில் வந்து இருக்குது. தென் லென்த்து வந்து என்னவாயிடும்னா 2 ஆகிடும் ஃபஸ்ட்டு வைல் லூப்பில். நெக்ஸ்ட்டு அடுத்த வைல் லூப் போடும்போது 2 + 1 என்னது? 3 வந்து நம்ம செட்டில் இருக்குது. அப்போ என்னைக்கு இதோட கவுண்ட் வந்து 3ன்னு மாறிடும் கைஸ். 1 என்னது? 4ம் செட்டில் இருக்குது. ஸோ இதோட லென்த் என்னவாயிடும்னா 4 ஆகிடும். அப்போ n to 1 இருந்துச்சுன்னா அதோட லென்த் வந்து 4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த 3, 2லாம் நம்ம இதுக்குள்ளேயே போகாது, அப்படியே வெளியே வந்துடும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? n ஈக்குவல் டு 100 1, 201, 1லேருந்து ஆரம்பிக்கிற சீக்வன்ஸோட லென்த்து 4. அப்போ இந்த மூணுத்துல எது மேக்ஸிமம்? இந்த 4 தான் மேக்ஸிமம். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச். இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் லாஜிக்கோட பைத்தான் கோடு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நம்ம செட்ஸ் கிரியேட் பண்ணுவோம்னு சொன்னோமா, அதே மாதிரி செட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் கண்டுபிடிக்க m ஈக்குவல் டு 0 ஃபார் nns. ஒரு எலமெண்ட்டாக நம்ம வந்து ஐட்ரேட் ஆகி போகிறோம். ஓகேவா? ஃபார் nns, n வந்து என்னது? 100. இப்போ 100 எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு அதுதான் நம்மளோட சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் நம்பராக இருக்க போதா அப்படின்னு செக் பண்ணோம். n-1 99 வந்து செட்டில் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். ஓகேவா? அப்படி இல்லைனா அதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்க போது, அதனால் கரண்ட் லென்த் 1ன்னு மாற்றிக்கிறேன். தென் அதுக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு n+1 வந்து செட்டில் இருக்கான்னு பார்த்து நான் வந்து லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். இதே மாதிரி மேக்ஸிமம் கரண்ட் லென்த்தையும் ஆல்ரெடி இருக்க மேக்ஸிமமையும் வச்சு நான் கரண்ட் லென்த் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப்புக்கும் கண்டுபிடிச்சிட்டே வருவேன். ஓகேவா? இதுதான் பைத்தான் கோட். இதை வந்து நீங்களே ஒரு வாட்டி ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். ஒரு நோட் எடுத்து ஒரு ஐட்ரேஷன்ஸாக எழுதி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? எதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ அதுக்கான ஜாவா கோட் பாருங்கள். ஓகேவா? நான் வந்து செட்டுன்றதில் ஒரு செட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் எல்லா நம்பர்ஸையும் அந்த செட்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஜாவாவில் இப்படி தான் ஃபார் லூப் போட்டு அந்த செட்குள்ளே நம்பர்ஸ் ஆட் பண்ணிடணும். தென் மேக்ஸிமம் லென்த் வந்து நான் 0ன்னு போட்டுக்கிறேன். தென் அது வந்து சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். கரெக்டாக? அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், n-1 வந்து செட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடாது. நாட் s.contains num-1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை தான் வந்து கரண்ட் நம்பராக மாற்றிக்கிறேன். தென் கரண்ட் லென்த் வந்து 1ஆக இருக்கும். தென் வைல் லூப் போட்டு அதுக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸை வந்து நான் ஜென்ரேட் பண்ணி இதுக்கான்னு பார்த்து லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு ஃபார் லூப்புக்கும் மேக்ஸிமம் வந்து நான் செக் பண்ணிகிட்டே வந்து மாற்றிட்டே வரேன். அவ்வளோதான் ஜாவா கோட். இதுக்கு வந்து நீங்கள் ஐட்ரேஷன்ஸ் வந்து மறக்காமல் எழுதி பாருங்கள். ஒரு நோட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் n = 100ன்னு நம்பர் உள்ளே போகுது, அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரை செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வைல் லூப் போட்டு அந்த நம்பருக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அந்த சம்மை. ஓகேவா? இதோட செகண்ட் அப்ரோச் வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதில் வந்து யூனியன் டிஸ்ஜாயிண்ட்னு ஒரு டிஎஸ்சியில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுவும் யூஸ் ஆகிருக்கு, கிரீடி அல்காரிதமும் யூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் நான் போடும்போது அந்த அப்ரோச்சை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அது வரைக்கும் ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர் இட் டு யுவர் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா கைஸ்? ஸ்டே கனெக்டட். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். எதை ரிவ்யூ கொடுக்குறீங்கனாலும் என்னோட லிங்க்டின் வந்து நான் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம்.